கல்லூரி காலை 8 மணிக்கு தொடங்கும். மதியம் 1 மணிக்கு வகுப்புகள் முடியும். ஆனால் கல்லூரி பேருந்தில் வீட்டுக்கு திரும்பும்போது 3 மணி ஆகிவிடும். அதனால் அம்மா சொன்னார்கள், உனக்கு தினமும் அரை நாள்தான் கல்லூரி. அதனால் இரவு உணவை நீயே தயாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் எதுவும் சொல்லாமல் சரி அம்மா என்று மட்டும் சொன்னேன். அக்காவிடம் மட்டும் எதுவும் சொல்லப்படவில்லை. கல்லூரிக்குப் போவதை விட கல்லூரி பேருந்தில் திரும்பி வரும்போதுதான் என்னை அதிகம் சோர்வடைய வைத்தது. வீட்டு பாடங்கள், இரவு வீட்டு சமையல், இதற்கிடையில் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, என்னோட பெண்ணுக்கு கொஞ்சம் நீ படிக்கும்போது அவளுக்கும் சொல்லிக் கொடு என்று. அதனால் டியூஷனும் எடுத்தேன். என் வாழ்க்கை ஒரு இறுக்கமான அட்டவணையாக மாறியது. ஆனாலும் நான் படிப்பை விட்டுவிடவில்லை. நன்றாக படித்தால்தான் மேடம்களுக்கு பிடித்த மாணவியாக இருக்க முடியும் என்று நினைத்து முதல் செமஸ்டரில் 95% மதிப்பெண்கள் பெற்றேன். இத்தனை சுமைகளுக்கிடையில் ஒரு நாள் பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பையன் என்னை காதலிப்பதாக சொன்னான். நான் பிடிக்கவில்லை, காதல் வேண்டாம், எனக்கு படிப்புதான் முக்கியம் என்று சொன்னேன். நான் சொன்னதும் அவன் போய்விட்டான். அடுத்த நாள் அம்மாவோடு கோவிலுக்கு போனேன். போகும் வழி முழுவதும் அம்மா என்னை திட்டிக் கொண்டே வந்தார்கள். அதை அந்த பையன் பார்த்துவிட்டான். அந்த நொடியில் என் மனம் உடைந்தது. அடுத்த நாள் அவன் வந்து, உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான். மனசுக்குள் சிறிது ஆறுதல் இருந்தாலும் முகத்தில் கோபத்தைக் காட்டி நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் என்னை பார்த்துக் கொள்வேன். அவன் போகும்போது சொன்னான், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்று. அதை அம்மாவிடம் சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை. ஏனெனில் எப்போதும் போல தவறு என்னுடையதாகவே மாறிவிடும் என்று தெரிந்ததால். அதனால் நான் மீண்டும் என் கனவுகளுக்குள் என்னை அடைத்துக் கொண்டேன். படிப்பே என் ஒரே துணையாக.